சாபங்கள் என்னென்ன இருக்கு? அதுக்கெல்லாம் விமோசனம் உண்டா? ம். சில சாபத்துக்கு விமோசனம் இல்லைங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா, இந்து மதத்தில இருக்கிற முக்கியமான சாபங்கள் அல்லது அதிகபட்ச சாபங்கள்ங்கிறது ஒரு 13 சாபம் இருக்கு. அத்தனை சாபத்துக்குமே வேதங்கள்ல வந்து விமோசனங்கள் சொல்லியிருக்காங்க. நிவர்த்திகள், பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லி தான் இருக்காங்க. அது என்ன 13 வகையான சாபம்னா, பெண் சாபம்னு ஒண்ணு இருக்கு. பெண்களுக்கு குடுக்குற சாபத்த பெண் சாபம்ன்னும். பெண் சாபம்னா எல்லாரையுமே பெண்ணா எடுத்துக்கக் கூடாது. பெண்ணுக்கூட இலக்கணத்தோடு இருக்கிறவங்கள மட்டும் தான் பெண்ணா எடுத்துக்கணும். 2வது பிரேத சாபம். பாடிய வச்சுக்கிட்டு சில பிரச்சனைகள்லாம் பண்றாங்களே, இறந்து போன பாடிய வச்சுக்கிட்டு பல பிரச்சனைகள்லாம் நடக்குது பாருங்க. அதெல்லாம் பிரேத சாபத்துக்கு ஆளாவாங்க. எடுக்க விடாம தடுக்கிறது, புதைக்க விடாம தடுக்கிறது, அங்க போய் ஜாதி சண்டை, சடங்கு சண்டை, உரிமை சண்டை, சொத்து சண்டை இவைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் பிரேத சாபத்தை குடுக்கும். பிரம்ம சாபம். பிரம்மம்னா என்னன்னா கடவுள்னு அர்த்தம். பிரம்மம்ங்கிறது கடவுளை குறிக்கக்கூடியது. பிரம்ம தோஷம்னு சொல்லுவாங்கல்ல, பிரம்ம அஸ்தி தோஷம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் பிரம்ம தோஷம்னு பேர். கடவுளுக்கு செய்கின்ற தீங்குகள், கடவுளோட சொத்து பத்துக்கு செய்கின்ற தீங்குகள் கூட வச்சுக்கலாம். சொத்து பத்துக்கெல்லாம் அவர் ஒன்றும் தீங்கா தரமாட்டார். அது வந்து சாபமாக இருக்காது. அது வந்து கடவுளுக்கே செய்யக்கூடியது தான். இப்போ வந்து சில பேர் மதம்லாம் மாறிடுவாங்க. மதம் மாறிட்டு நம்ம சாமியை வந்து இங்கே இருந்த வரைக்கும் கும்பிட்டாங்களோ கும்பிடலையோ தெரியாது. புக்குங்களை படித்தாங்களோ படிக்கலையோ தெரியாது. படித்ததே கிடையாதுன்னு தான் அர்த்தம். நம்ம மதத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நமக்குன்னு ஒரு வேதம் கிடையாதான்னா, ஏகப்பட்ட வேதம் இருக்குது. அட்லீஸ்ட் 2 இதிகாசமாச்சு இருக்குது. ராமாயணம், மகாபாரதங்கிற 2 இதிகாசம் இருக்குது. கீதை இருக்குது. எண்ணற்ற உபநிஷங்கள் இருக்குது. வேதங்கள் 4 இருக்குது. பக்தி இலக்கியங்கள் நிறைய இருக்குது. இப்படி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து திருமறையாக ஏற்றுக்கொண்டோம். எல்லாமே வேதமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். மகான்களால் எழுதப்பட்டது அத்தனையுமே வேதங்களாக நம்ம ஏற்றுக்கிட்டோம். அப்படியேப்பட்ட வேதத்தெல்லாம் இங்கே ஒன்றுமே படித்ததில்லை. மதம் மாறி போயிடுவாங்க. மதம் மாறி போயிட்டு ஒரு நீல கலர் புக்கை கையில் வச்சுக்கிட்டு அல்லது ஒரு பச்சை கலர் புக்கை கையில் வச்சுக்கிட்டு அதை சதாகாலம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. படிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சாமியெல்லாம் பேய், பிசாசு அப்படின்னு நிந்தனை செய்வாங்க. இதெல்லாம் பிரம்ம தோஷத்தை கொடுக்கும். எப்படியா இருந்தாலும் 2 அல்லது 4 தலைமுறைக்குள்ளே 2, 3, 4 தலைமுறைக்குள்ளேயே அதெல்லாம் அழிஞ்சு போகிறது வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கெல்லாம் குலநாசமாகும். குலநாசம் எப்படி ஆகும்னா, வம்ச விருத்தி இல்லாமல் போகும். அப்புறம் அப்படி இருந்தால் ஆண் வாரிசு இல்லாமல் போகும். ஒன்றும் கல்யாணம் ஆகாமல் போகும். இந்த மாதிரிலாம் இருக்குது. கல்யாணமே ஆகாமல் போயிடும், அல்லது குழந்தைய இல்லாமல் போயிடும். அப்படி இருந்ததுன்னா ஆண் வாரிசு இல்லாமல் போயிடும். இப்படியெல்லாம் கடவுளோட நம்பிக்கை இல்லாமல் இல்லை கடவுளை நிந்திக்கிறவங்களுக்கு இந்த பிரம்மசாபம் ஏற்படும். சர்ப்ப சாபம்னு சொல்லக்கூடியது. சர்ப்பம்ங்கிறது நம்மளுடைய எல்லா இந்து மதத்தில் இருக்க எல்லா சாமிக்குமே இந்த பாம்புன்னு ஒன்று இருக்குது. அது வாகனமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது ஏதோ ஒரு காரணத்துக்காக பாம்பை வச்சுருக்கார். முருகர் வந்து பாம்பு முன்னாடி இருக்கும், அந்த பாம்பு மேலே மயில் ஏறி நிற்கும். விநாயகர் பாம்பை நாவியில் கட்டியிருப்பார். சிவன் பாம்பை கழுத்தில் போட்டிருப்பார். பெருமாள் வந்து பாம்பு மேலேயே படுத்துக்கிட்டு இருப்பார். அப்படி பாம்பும் இந்து மதத்தையும் பிரிக்க முடியாது. அது தெய்வீகமானதா அப்படின்னா, விஷ ஜந்துவை போய் ஏன் அப்படி வச்சுருக்காங்கனாக்கா, பாம்புக்கு தனியாக லோகமே கொடுத்துருக்காங்க. நாகலோகமே இருக்குது. பாம்புக்கு தனியாக அரசனே இருக்கான். நாகராஜனே அரசனே இருக்கிறான். இப்படிலாம் இருக்கிற காரணத்தினால பாம்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ சர்ப்பத்துக்கு வந்து அடிக்கிறது, கொல்றது போன்றதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அது மாதிரி பண்ணாக்க அந்த நாகதோஷத்துக்கு ஆளாகிறது. இதை வந்து சாபந்தான் அப்புறம் பின்னால் வந்து தோஷமாக சொல்கிறோம். சாபம்னா
வாயால் சொன்னாதான் இல்லை, ஆசீர்வாதத்துக்கு எதிர்நிலையில் இருப்பது சாபம். வாழ்க வளமுடன் சொல்லக்கூடிய வாழ்த்துக்கு எதிர்க்க இருக்கிறது நாசமாக போயிடுவாங்கிற சாபம். வாழ்க வளமுடன்ற நல்ல வார்த்தைக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது அந்த நெகட்டிவான வார்த்தைகள். அது கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை, தானாகவே வந்துடும். ஒரு பெண்ணுக்கு ஒரு பாவம் செஞ்சாங்கன்னா அது உத்தமமான பெண்களுக்கு ஒரு பாவத்தை செய்யும்போது, அதாவது எந்த மாதிரி பாவம் அப்படின்னா, கற்பழிப்பு கூட அது சாபத்தை கொடுக்கும். கற்பழிப்பு சாபத்தை கொடுக்கும். ஏமாற்றி அனுபவிச்சுட்டு அவங்கள வஞ்சனை பண்ணி விட்டுட்டு போகிறது பாவத்தை கொடுக்கும். கல்யாணம் பண்ணிட்டு விட்டு போனாலும் பெண் பாவத்தை கொடுக்கும், சாபத்தை கொடுக்கும். அவங்களாம் சாபிக்கணும்னு அவசியம் கிடையாது. சபிக்காமலே அவங்களுக்கு போய் அந்த ஆணுக்கு போய் அந்த சாபம் சேரும். இது மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறது சாபத்தை கொடுக்கும். நியாயமான கிடைக்க வேண்டியது கிடைக்காம அந்த பெண்களை நோகடிக்கிறது அல்லது எவ்வளோ இருக்குது, எது பண்ணாலும் அதெல்லாம் சாபத்தை கொடுத்துரும். அதுலேயும் கொஞ்சம் பெரிய பெரிய சாபம்லாம் இருக்குது. கர்ப்பிணி பெண்ணோட சாபம் அதிகம், உத்தம பெண்ணுங்களோட சாபம் மிக அதிகம். இந்த மாதிரி இருக்குது. சாபம் அவங்க வாய் திறந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னை இந்த மாதிரி பண்ணிட்டல, நீ நல்லா இருப்பியா அப்படின்லாம் சொல்லணுன்ட்டுலாம் அவசியமே இல்லை. சொல்லாமலே அது சேர்ந்துடும். அந்த பாவமே சாபமாக போயிடும். பாவத்தின் உச்சம்தான் சாபம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5வது பித்ரு சாபம். பித்ருக்களுக்கான சாபம். தாத்தா, பாட்டன், பூட்டன் போன்ற இறந்த ஆத்மாக்களுக்கான சாபம். அவங்களுக்கு என்ன சாபம்னா, ஒவ்வொரு ஆத்மாவும் திரும்ப அவதாரம் எடுக்க அந்த அவதாரத்தில் ஒரு ஆளாக நாமளே கூட இருப்போம். அந்த ஆத்மாவோட ஒரு அம்சம், டிஎன்னோட ஒரு பகுதி. முழு ஆத்மா அப்படியே பிறக்காது. முழு தாத்தா அப்படியே நான் பிறக்க மாட்டேன். முழு பாட்டனை அப்படியே நான் திரும்ப அதே பாட்டன் முழுசாக பிறக்கிறது இல்லை. ஒரு டிஎன்ஏ ஒரு பகுதி மட்டும், நம்மளோட குணாதிசயத்தில் ஒரு சிறு பகுதி மட்டும் அதுலேருந்து கொண்டு வந்திருப்போம். அது உருவத்தில் இருக்கலாம், குணத்தில் இருக்கலாம், செயலில் இருக்கலாம், கர்மாவில் இருக்கலாம். ஏதோ ஒன்று கொஞ்சம் அப்படியே கொண்டு வந்திருப்போம். அந்த சாபத்துக்கு அந்த பித்ருக்கு நமக்கு நாமே தான் செஞ்சுக்கிறோம். நமக்கு நாமே செஞ்சுக்கிறது தான் அந்த அமாவாசையில் திதி கொடுக்குறது, தேவசம் கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்குறதெல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் அதுதான். பித்ருக்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சரியாக செய்யணும். செய்யாமல் விட்டாலும் அது சாபத்தை சேரும். செய்ய மாட்டாலும் சாபம் தான். செய்யாமல் விட்டால் எப்படி சாபம் ஆகிடும்? நம்ம கடமையை மீறினாக்கா பாவம் தான். கடமையை செஞ்சால் புண்ணியமானா, அதுக்கு கடமையை செய்கிறவனுக்கு புண்ணியம் இல்லை. ஒரு போலீஸ்காரர் இருக்காரு, அவர் கடமை மக்களை காப்பாற்ற வேண்டியது இருக்குது. திருடிட்டு போடுறான், பார்க்குறாரு, அது துரத்தின்னு போய் பிடிக்கணும், அதான் அவர் கடமை. அது பார்த்துட்டு கம்முனே விட்டாருனாக்கா அது பாவம் ஆகிடும். கடமையை செய்ய மறந்தால் பாவம். ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்க, தன்னோட பிள்ளைக்கு படிப்பு கொடுக்குறாங்க, சோறு போடுறாங்கன்னா அது தானமோ தர்மமோ கிடையாது, அது பேர் கடமை. சோறெல்லாம் போட்டு படிக்க வச்சுட்டு நான் இப்போ எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கேன் பார்த்தேன்னா அது சொல்லக்கூடாது. பெற்றவங்க பிள்ளைகளுக்கு செய்கிறது பேர் புண்ணிய காரியம் கிடையாது, அது கடமை காரியம். கடமையை செய்கிறது. கடமை செய்கிறதுக்கே சில அரசு ஊழியர்கள்லாம் லஞ்சம் வாங்குறது உண்டு இல்லையா, அது மகாபாவம். அதுபோல் அந்த பித்ருக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய பித்ரு கடன்னு பேர். அது பித்ரு கடன். பிதாக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய, பித்ருக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு அவசியமான கடன் தான் இந்த தர்ப்பணம் போன்றதெல்லாம். அதை செய்ய மறந்தால், செய்யாமல் விட்டால் அதெல்லாம் பித்ரு சாபமாகிவிடும். அப்புறம் பசுமாடு இந்த பாம்பு மாதிரி பசுமாடு இந்து மதத்தில் ரொம்ப முக்கியமானது. 30 முக்கோடி தேவர்களும் ஒரு பசுமாட்டுக்குள்ளே அடங்குவாங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது. 30 முக்கோடி தேவர்களாம். அப்படின்னா 33 கோடின்னு அர்த்தம் கிடையாது, அது வேற. கோடிங்கிறது தெருக்கோடியை சொல்லலாம், புது ட்ரெஸ்ஸை சொல்லுவாங்க கோடின்னு. அந்த மாதிரி ஒரு குரூப்புன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இத்தனை குரூப் ஆஃப் தேவர்கள் இருக்காங்கன்னு அர்த்தம். அத்தனை குரூப் ஆஃப் தேவர்களும் ஒரே பசுமாட்டுக்குள்ளே இருப்பாங்க.
அதனால் அந்த பசுமாட்டை வந்து கொல்றது, சாப்பிட்றது இதெல்லாம் பாவ செயல். சாபத்தை கொடுக்கணும். பசுமாட்டை கொல்லக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அடிக்கக்கூட கூடாது. பசுமாட்டை அடிக்கக்கூட கூடாது, தட்டி கொடுத்து தான் தள்ளி போக வைக்கணும். ஆக சாபமும் இந்து மதத்தில் பெருசாக பேசப்படுகிறது. பெரிய பெரிய சாபங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு தானமே சரியான வழியாகவும் சொல்லப்படுகிறது. அப்படின்னா பெரிய பெரிய சாபத்துக்கு நீங்கள் முன்னாடி பாம்பு சாபம் கூட சொன்னீங்களே, பேசாமல் பாம்பு தானம் பண்ணலாமான்னு கேட்காதீங்க. பாம்பெல்லாம் தானம் பண்ண முடியாது, கவர்மெண்ட் பிடிச்சிடும் நம்மளை. பசுமாட்டை தானம் பண்ணலாம். பெரிய பெரிய சாபங்கள் நான் சொல்ல போகிற அந்த 13 வகையான சாபங்களுக்கும் நிவர்த்தியாக பசு தானத்தை கொடுத்து, பசுவே தானமாக கொடுக்கும்போது அந்த சாபம் நிவர்த்தி கிடைக்கும். பூமி சாபம். பூமியை வந்து இப்போ பிளாஸ்டிக்லாம் போட்டு நாசம் பண்ணுறோன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி இயற்கை வளங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க தெரியுமா? சிவனோட சொத்து என்ன? அந்த கோயிலில் இருக்கிற கல், மண், செவுரு, அதில் இருக்க வெள்ளி, நகை, அந்த கோயிலுக்குன்னு சொந்தமான பூமி, விவசாய லேண்டு, இதெல்லாம் சொத்துன்னு நினைக்கிறீங்களா? அது கிடையாது. சிவன் 5 ரூபமானவர், அதாவது பஞ்சபூதங்களாக இருக்கிறார். அந்த ஆகாயம், இந்த பூமி, காற்று, எப்படி மேல் ஆகாயம், கீழே பூமி, நடுவில் காற்று, இதோட மேல் நோக்கி போகக்கூடிய எரியக்கூடிய தீ அக்னி பகவான், பூமியை நோக்கி உரியக்கூடிய நீர், ஆக நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று மற்றும் பூமி, இது 5ம் கடவுளோட சொத்து. கடவுளுக்கு 5 புள்ளன்னு வச்சுக்கலாம், கடவுளோட 5 வாரிசுன்னு வச்சுக்கலாம், கடவுளோட 5, சிவனோட 5 பாகம்னு வச்சுக்கலாம், சிவனோட 5 சொத்தாக வைத்து கொள்ளலாம். இந்த 5க்கும் இதோடு விளையாடக்கூடாது. இதெல்லாம் வந்து நீர்லேயே நெருப்புலேயே விளையாடக்கூடாது, இதெல்லாம் உண்டு. இந்த பஞ்சபூதங்களுக்கு தீங்கு விளைவித்தால் அதெல்லாம் பாவம்தான். அதில் முக்கியமாக பூமாதேவிக்கு, பூமிக்கு, ஏன் அப்படின்னா அக்னி பகவான் சொல்கிறோம், வாயு பகவான் சொல்கிறோம், ஆகாய பகவான், இப்படி எல்லாத்துக்கும் சொல்லும்போது நீருக்கும் பூமிக்கும் வந்து பெண்ணோட பேர் வைக்கிறாங்க. நீருக்கு தேவி, வர்ண தேவன் தான், வர்ணனுக்கும் தேவன் சொல்லிட்டாங்க. ஆனால் 6 ஈறு போன்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த 6ஆக மாறினா தான் அது வந்து பெண்ணாகுது. ஆகாயத்திலேருந்து வரக்கூடிய வர்ணத்துக்கு, அந்த மழைக்கு வந்து ஆணை தெய்வம் வர்ணதேவன், வர்ணதேவன், வாயு தேவன், அக்னி தேவன், இப்படிலாம் இருக்குது. அப்போது தேவியாக இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னாக்கா அந்த பூமா தான் தேவி. அதனால் பூமிக்கு தீங்கு செய்தால் சாபம் உண்டாகும். இந்த பூமிக்கு தீங்கு செய்தால் சாபம் உண்டாகும். சிறு சிறு சாபத்தை கூட சொல்கிறேன் பாருங்கள். போலீஸ்காரங்க, மிலிட்ரி மேன்லாம் லெஃப்ட் ரைட் போடுவாங்க, மார்ச் பாக்ஸ் டப்ப 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 டப்புன்னு ஷூல் அடிப்பாங்க. சரி, அது அவங்க தொழிலாக போயிடுச்சு, அடிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் ஒரு செருப்பு எடுக்கிறோம், ஷூ எடுக்கிறோம், அதுக்குள்ளே இருக்கிற தூசி போகிறதுக்கும் பூச்சி பூடுலாம் எல்லாம் ஒழுக்குமான்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தரையில் போட்டு டபால்னு அடிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவங்க சொந்த வீட்டில் இருக்க முடியாது, அவங்களுக்கு பூமி சேர்க்கை உண்டாகாது. வீடு பெருக்கிறாங்க பெண்கள், பெருக்கும்போது அந்த தடுப்பு தலை அப்படியே பெருக்கி தள்ளிட்டு அந்த தொடப்பத்தை பவித்திரமாக எடுத்தும்போது ஒரு மூலையில் வைக்கணும். அதை விட்டுட்டு சேர நகத்துறன்னு கீழே இருந்து ஒவ்வொரு முறையும் டப்பு டப்புன்னு அந்த சத்தம் கேட்டிங்கன்னா சட சட சடன்னு இந்த துடப்பம் விளக்கமாறா, நான் சென்னையில் இருக்கிறவன் அதனால் துடப்புன்னு சொல்கிறேன். துடைப்பான், தமிழ் அழகான தமிழ், துடைப்பான். அந்த துடப்பத்தை வந்து தொப்பு தொப்புன்னு சடச்சடான்னு போடுவாங்க பாருங்கள். அப்படி போடும்போதெல்லாம் பூமியை நீங்கள் வந்து தொடப்பத்தால் அடிக்கிறதா அர்த்தமாயிடும். அப்படி இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்தால் அதுக்கும் சாபம் ஏற்பட்டு போயிடும். அது பூமாதேவினால் ஏற்படக்கூடிய சாபம். இதுக்கும் நிவர்த்தி பண்ணி ஆகணும். அப்புறம் கங்கா சாபம்.
வருண பகவானாக இருந்தார். அவர் மழையாக பெஞ்சு எல்லாம் வந்து கங்கை ஆயு பூமியில் ஓடும்போது அது பேர் கங்கை. கங்கைக்கு செய்கிற தீங்கு எந்த நீர்நிலைக்கு செஞ்சாலும் அது கங்கை சாபமாகும். கங்கா, காவேரி, யமுனா, சரஸ்வதி, கிருஷ்ணான்னு எண்ணற்ற நதிகள் இருக்கிறது. இந்த நதிகளிலே தலையானது அல்லது தலை சிறந்தது அல்லது தலைமையானதுன்னு சொன்னால் அது கங்கை தான். அந்த கங்கை நதிக்கு செய்கின்ற தீங்கு மாதிரி தான் எந்த நதிக்கு செய்தாலும். நதியெல்லாம் மண் அள்ளியே நாசம் பண்ணிடுறாங்க பாருங்கள். ஆறுகளோட மண்ணெல்லாம் அள்ளி 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 கடத்தி கொண்டு போய் விற்றுறாங்க. இவன் அந்த குடும்பத்துக்கெல்லாம் அந்த கங்கா சாபம் இருக்கும். ஒரு காலத்தில் தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லாமல் அவங்களாம் மரணம் அடைவாங்க. சரியான நேரத்தில் தண்ணி கொடுத்துருந்தா தப்பிச்சிக்கலான்ற மாதிரி இல்லாமல் அவங்க தண்ணி மிஸ் பண்ணிட்டுமேன்ட்டு அவங்க வந்து அந்த குடும்பத்தார், அந்த வழியினர் 2-3 தலைமுறைக்கு அப்புறமா இப்போ மணல் கடத்தினவனே திரும்பவும் பிறப்பான். அவனோட பேரனா பேத்தியாக பிறந்து அந்த ஊரில் அதே குடும்பத்தில் பிறந்து குடிக்க தண்ணி இல்லாமல் விக்கி விக்கி சாக வேண்டித்தான். இது கங்கா சாபம். விருட்ச சாபம், மரங்களுக்கு செய்கின்ற தீங்கு, மரங்களை வெட்டுறது, அந்த மரங்களுக்கு செய்கின்ற தீங்கு, இதெல்லாம் விருட்ச சாபமாகும். தேவ சாபம், உயிரோடோ அல்லது தேவலோகத்தில் இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி அல்லது லோகத்தில் இருந்தாலும் சரி, 30 தேவர்கள்னு சொன்னோமே, அந்த தேவர்கள் குபேர தேவன் அப்படின்னு சொல்லலாம். குபேரனா தேவன்னு சொல்கிறோம். எல்லா தேவர்களுக்கும் எந்த விதமான தேவனாக இருந்தால் அந்த தேவர்களுக்கு செய்கின்ற சாபங்களும் பாதிப்பை ஏற்படுத்தும். அமரர்களாக போனவர்கள், முக்தி அடைந்தவர்கள் அல்லது முக்தி பெறுறதுக்கு இப்போ வாழும்போதே சில பேர் வந்து ஞானம் பெற்றுவாங்க. ஞானம் பெற்றால் அவங்க இறைவன் அடியை சேருவார்கள். அவங்களும் தேவர்களோட லிஸ்ட்டில் சேர்த்துக்கணும். இப்போ 4 இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், 63 நாயன்மார்களாக இருந்தாங்க இல்லையா, திருநாவுக்கரசர், அப்புறம் சுந்தரர், நல்லபடியாக இருந்தாங்களே, இவங்கெல்லாம் கூட ஓம் திருநாவுக்கரசு தேவாய நமக சொல்லுவோம். ஓம் சுந்தரர் தேவாய நமக இருக்கும்போதே அவங்கள வந்து தேவாய சொல்லலாம், போனதுக்கப்புறம் சொல்லலாம். அவங்களும் தேவலோகத்துக்கு தான் போயிருப்பாங்க. அந்த மாதிரி தேவர்களுக்காக அல்லது தேவலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அல்லது தேவர் லோகத்தை அடைய போகிறவங்களுக்கெல்லாம் செய்கின்ற தீங்குகளுக்கு தேவசாபம்னு பேர். அடுத்ததாக ரிஷி சாபம். எல்லாம் வேறு வேறு பாருங்க. ஞானி வேறு, ரிஷி வேறு, முனி வேறு, எல்லாரும் வேறு வேறு. மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள், உபன்யாசிகள், இப்படி எல்லாரும் பல ஸ்டேஜில் இருக்காங்க. ரிஷிகளுக்கான சாபம். முனிவராக இருந்து அப்புறமா தான் ரிஷியாக மாற முடியும். துறவியாக இருந்து முனியாக இருந்து ரிஷியாகி அப்படி தான் போகும். அப்புறம் தேவராவாங்க. இந்த மாதிரி. ஸோ ரிஷிகள் செய்கின்ற சாபங்கள், நாரத மகரிஷி, வியாச மகரிஷி, துர்வாச மகரிஷி, இந்த மாதிரி ரிஷி ரேஞ்சில் இருப்பாங்க பாருங்கள். அகஸ்தியர் வந்து சித்தரும் அவரே, அகஸ்தியர் வந்து மகரிஷியும் அவரே. ஞானி, குரு, சித்தர், ரிஷி, முனிவர், இப்படி பல நிலைகள் இருக்கு. ஸோ அந்த ரிஷிகளுக்கு செய்கின்ற சாபம். ரிஷினா என்ன? ஒரே ஒரு ஜென்மத்தில் வந்து தவம் இருந்தாங்கன்னா அவங்க முனிவர்கள். 100 வருஷம் கடந்து தவம் இருந்தாங்கன்னா அவங்களாம் ரிஷிகள். பல ஜென்மமாக இருந்தாங்கன்னா அது 10,000 வருஷங்களுக்கு மேலே தவம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து இந்த ரிஷிகள்லே மகரிஷியாக மாறிடுவாங்க, பிரம்ம ரிஷியாக மாறிடுவாங்க. ரிஷி, மகரிஷி, பிரம்ம ரிஷி தெரிஞ்சுக்கங்க. அப்போது ரிஷிகளுக்கான சாபம். போன ஜென்மத்திலே அவர் முனிவராக இருப்பார், அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் ஒரு 10 வருஷம் ஜென்மமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்து திரும்ப திரும்ப அவதாரம் எடுத்து வந்து இருக்கிறவங்கள ரிஷி ஆகிடுவாங்க. அந்த ரிஷிகளுக்கு
செய்கின்ற தீங்கு பாதிப்பை ஏற்படுத்தும், சாபத்தை உண்டாக்கும். சும்மா இப்போ தான் புதுசாக துறவியாகி முனிவராக இருக்கிறவங்களுக்கு செய்கின்ற சாபமும் முனி சாபம்னு பேர். அதாவது நம்மளோட குலதெய்வங்களில் சில பேர் முனீஸ்வரன் சொல்லுவோம். எல்லா குலதெய்வத்துக்கும் எப்படி முனீஸ்வரனாகவே பேர் இருக்கும். நம்ம குலதெய்வத்தில் அப்படின்னா நம்மளோட முன்னோர்களில் ஒருத்தர் கூட யாராவது ஒருத்தர் வந்து முனிவராக போயிருப்பார். அதனால் முனி ப்ளஸ் ஈஸ்வரர் முனீஸ்வரர். இதுதான் முனி ப்ளஸ் ஈஸ்வரன். இறைவனை அடைந்தவர் முனியாக இருந்து இறைவனை அடைந்தவருக்கு பேர் முனீஸ்வரன் பேர். இந்த கிராமத்தில் சொல்கிற நம்ம இதில் ஒரு சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு வார்த்தை கூட சொல்ல போகிறேன், கேட்டுங்க. இந்து மதம் வேறனும் தமிழுக்குன்னு தனி மதம் இருக்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. தமிழுக்குன்னு ஒரு மதமே கிடையாது. விருமாண்டி, மாயாண்டி, சிவனாண்டி இதெல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சின்ன ஆண்டியெல்லாம். இதெல்லாம் யார்? இதெல்லாம் விருமாண்டி, விங்கிற எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அது ஆக்சுவலி பி ஆகும். பி உச்சரிப்பு வந்து மாறிடும். வெஸ்ட் பெங்கால், நம்ம தமிழில் வங்காள விரிகுடா சொல்லுவோம், வங்காளம்னு சொல்கிறோம். அது பெங்கால் எப்படி வங்காளம் ஆச்சு? வங்காளி பெங்கால். இங்கே விக்ஸுன்னு இருக்குல்ல, விக்ஸு தைலம், அங்கே வந்து பிக்ஸுன்னு வாங்குங்க, பி போட்டு உச்சரிப்பாங்க ஒரிஷாவில். ஆக ஈஸ்டில், இந்தியாவின் ஈஸ்ட் பகுதியிலெல்லாம் பியாக உச்சரிக்கும். விஸ்வாசனா அங்கே பிஸ்வாசம் வாங்க. அது வர இந்த பி ஆகிற மாதிரி விருமாண்டிங்கிறது என்னன்னா, பிரம்மன் ஆண்டி ஆனது தான் பிரம்மாண்டி தான் விருமாண்டி. பிரம்மனை குறிக்கக்கூடிய வார்த்தை. மும்மூர்த்திகளை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் விருமாண்டி, சிவனாண்டி, மாயாண்டி. மாயாண்டின்னா என்ன அர்த்தம்? மாயன் வந்து மேஜிக் மேன், மாயன் அப்படின்னா அது பெருமாளை குறிக்கும். அவர் தான் மேஜிக் பண்ணார். கிருஷ்ணர் தான் மேஜிக்லாம் பண்ணார். மாயங்களை செய்ததால் அவர் மாயன். அதனால் அவர் வந்து அவரை நினச்சி ஆண்டி ஆனவங்க மாயாண்டி. பிரம்மன் நினச்சி ஆண்டி ஆனவங்க விருமாண்டி. சிவனை நினச்சி ஆண்டி ஆனவங்க சிவனாண்டி. முருகனை நினச்சி ஆண்டி ஆனவங்க சின்னாண்டி. ஆக இதெல்லாம் பாருங்கள், இந்து மதத்தோட பேர் தான். ஆனால் தமிழர்களுக்கு தனியாக மதம் இருக்கிற மாதிரிலாம் ஏதோ கதையிட்டானுங்க. ஆக முனி சாபங்கிறது துறவிகளுக்கு, துறவியாக இருந்து அதோட முக்தி நிலையை அடையும் போது அவங்க முனிவராக வராங்க. இப்போது மனுஷனாக இருந்து தெய்வமாக வர்றது குலதெய்வம். ஒரு தியாகத்தின் அடிப்படையில் ஒரு வம்சத்தை காப்பாற்றினவங்க அல்லது ஒரு உயிரை காப்பாற்றினவங்க ஒரு வம்சத்தை காப்பாற்றுறாங்க, இவங்கெல்லாம் குலதெய்வம்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம குலத்தில் தான் இல்லை, வேறு எங்கேருந்தோ வந்துலாம் நம்மளை காப்பாற்றுவாங்க. ஒரு டீச்சர் அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு விபத்தில் இல்லை ஆற்றுல இதில் ஆகிது 10-15 குழந்தைங்களெல்லாம் எடுத்து போட்டு காப்பாற்றிட்டு அவங்க செத்து போகிறாங்க. அந்த 10-15 குடும்பத்துக்கும் அவங்க தான் வந்து குலதெய்வமாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஊர் நாசமாக போகும்போது அவங்களுக்காக எல்லையில் இருந்து போரிட்டு, அப்போல்லாம் கள்ளர்கள் வருவாங்க, திருடர்கள்லாம் வருவாங்க, கொள்ளடிக்க வருவாங்க. அப்படிலாம் உள்ளே வரும்போது எல்லாம் என்ன ஆகும்னாக்கா, எல்லையில் காக்கிறவங்க, ஊரை காக்கிறவங்கெல்லாம் எல்லையை காப்பாங்க. எல்லை காக்கும்போது அவங்க வந்து மரணம் அடைவாங்க. அவங்க எல்லை தெய்வமாக வச்சு நம்ம அந்த எல்லையிலே வந்து கல்லை நட்டு வணங்கினாங்க. அவங்க எல்லை தெய்வம். அது மாதிரி ஒரு குலத்தை காப்பாற்றினவங்க குலதெய்வமாகுவார். அல்லது ஒரு குலத்தில் பிறந்து அவர் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபட்டு, இப்போ நான் இருக்கிறேன், நானே வந்து பிற்காலத்தில் பெரிய ஆன்மீகவாதி ஆகி செத்து போயிட்டேன்னா, என்னை யாரோ வணங்கினவங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, என்னோட பரம்பரையில் இருக்கிறவங்க யாரோ வணங்கினாங்கன்னா, அதெல்லாம் நல்லது நடந்துச்சுன்னா உடனே நான் தான் குலதெய்வம். இப்படி தான் குலதெய்வம் உருவானது.
காப்பாற்றினவங்களுக்கு செய்யக்கூடிய நன்றி குலதெய்வம்னு பேர். ஆக 13 வகையான சாபங்கள் இருக்குது. இந்த 13 வகையான சாபங்களுக்கும் நிவர்த்திகள் உண்டு. நிவர்த்தி இல்லாத சாபம் எதுவும் இல்லை. எல்லா வகையான சாபங்களும் நிவர்த்திக்கு உட்பட்டது தான். அது ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான நிவர்த்திகளை தனித்தனியாக தான் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாத்துக்கும் பொதுவான வைத்தியம், பொதுவான ஆன்மீகம், பொதுவான பக்தி சரியாக பலன் தராது. தனிப்பட்ட முறையில் பண்ணாதான். மருந்து மாத்திரை எல்லாத்துக்கும் ஜுரத்துக்கெல்லாம் டோலோ பாரு, டோலோ போட்டுக்கிறாங்களே, அந்த மாதிரி டாக்டர்கிட்ட போனால் ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க, எங்களை கேட்டு தான் நீங்கள் செய்யணுன்னுவாங்க. அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பொதுவான பரிகாரத்தை நம்ம சொல்கிறது இல்லை. நிவர்த்தி இருக்குது. உங்களோட ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான தோஷம் இருக்குது, எந்த அளவில் இருக்குது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். அந்த மாதிரி உங்களோட சாபமோ தோஷமோ எவ்வளோ இருக்குது, அது எந்த மாதிரியானது, எதனால் வந்ததுங்கிற ஞானபூர்வமான திரிகால ஞானத்தோட அதை பார்த்து சொல்லி அதுக்கு நிவர்த்தி சொல்கிறது தான் ஒரு ஜோசியரோட முறை. ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தினி குல சம்பந்தம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியது ஜென்ம பத்திரிக்கை. ஒருத்தர் ஜாதகத்தை பார்க்கும்போது அவன் குளங்கோத்திரம்லாம் தெரிஞ்சுக்கின்னு அவனோட பூர்வ ஜென்மத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பலன் சொல்லணும்னு சாசனம் சொல்லுது. அந்த அளவுக்கு தெரிஞ்சால் தான் அது பேர் தான் திரிகால ஞானம்னு சொல்லக்கூடியது. அந்த ஞானத்தோட பரிகாரம் சொல்லணும். அதனால் பொது பரிகாரத்தை நம்ம சொல்கிறது இல்லை. இந்த மாதிரியான ஒட்டுமொத்தத்துக்கான பரிகாரம் தான் நல்லது. நன்றி, வணக்கம்.